பெயர் கிஷோர். முதலாம் ஆண்டு முதுகலை மேலாண்மை. வஞ்சிமா நகரினிலே தேன் சிந்தும் பன்மலர்கள் பூத்து நிற்க திரையெனவே செடிகொடிகள் காற்றில் ஆட, வான்மலையால் பறவை இனம் சேர்ந்து பறக்க எழில் கொஞ்சும் நந்தவனம் எவரையும் மேம்படுத்தும் இந்த வனம். இது இதற்கென்றே அமைந்த அருங்குணம். ஆம், எங்கள் கல்லூரி அதுவே குமாரசாமி பொறியியல் கல்லூரி. எத்தனை கண்டிப்புகள், எத்தனை நடைமுறைகள், அம்மம்மா சொல்லி அடங்காது. வேம்பு கசக்கும், லட்டு இனிக்கும், ஆனால் மகத்துவம் என்னவோ அந்த வேம்புக்குத்தானே. மண் கூட சொல்லுமே எங்கள் கல்லூரியின் மகிமையை. கல்லூரியை பற்றி இவ்வளவு மொழிந்தனால் இவரை பற்றி இல்லாவிட்டால் என் கவிதையும் கோபம் கொள்ளும் என் மீது. ஆம், பெயரிலே சாமி, அதுவும் குமாரசாமி. செயலிலே புயலாகவும் பார்வையிலே வரிவையும், தவறுகள் நடக்கும் இடம் கண்டு சீரிப்பாயும் சிங்கத்தின் குணமும், பேச்சிலே அன்பும் வியக்கத்தக்க சிந்தனைகளும், பிறருக்காக வாழத் துடிக்கும் இதயமுமாய் அம்மம்மா கல்லூரியின் தளபதி. கற்பூர வாசனையும் கமலப்பு வாசனையும் வீச வீச பேசும் கட்டை குரலுக்கு சொந்தக்காரர். நீங்கள் போன பின்பு அங்கே இருக்கும் கோழி குஞ்சுகளும் கண்ணீர் விடும், இங்கே இருக்கும் இந்த பிஞ்சு நெஞ்சுகளும் மனமுடையும். எங்களை நாங்கள் தேற்றிக்கொள்ள நீ இல்லா உலகில் சூத்திரம் ஏதும் கற்றுத்தராமல் போய்விட்டாயே தாத்தா என்று நாங்கள் வாயார கூப்பிட, உன்னை கட்டி அணைக்க பேரன் பேத்திகள் அழைக்கின்றோம் உங்கள் பிறந்த நாளில். வெள்ளை குணம் கொண்டவர்கள் நீங்கள், அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, என்னையும் வெண்ணிற ஆடையில் வரவைத்தாயோ. இதமான கதிர்களை வீசும் சூரியன் கூட சில நேரங்களில் சுட்டெரிக்கும் ஆற்றலை உடையதல்லவா? ஆம், அதுபோல பாசத்தை பொழிந்தாலும் தவறுகள் என்றால் தண்டிக்க மறக்கவில்லை. கதியத்து நாதியத்து கலங்கினாக நிற்கையில தண்டிக்க நீயும் தடியெடுத்து வாராயோ. நிலவு உறங்கலாம், கதிரவன் ஆடைகளற்ற மலை நடுவே மறையலாம், விண்மீனும் இல்லாமல் போகலாம், ஆனால் எங்களுள் நீங்கள், உங்களுள் நாங்கள். இதுதான் உண்மை, இதுவே நிரந்தரம். நன்றி.